ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவசரமாக இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். கோபப்பட்டு நீ சண்டை போடுறதாலேயோ அல்லது தேவையில்லாமல் வீணா கத்துறதாலேயோ உன் குடும்பத்திலையும் சரி, உன் வாழ்க்கையிலையும் வேலையிலும் சரி எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் நீ கத்துறதால, சண்டை போடுறதால உனக்கு எதிராக நிறைய மனிதர்கள் உருவாகுவாங்க. அவங்க எதிரிகளாக மாறுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேலாவது கோபப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோ. பொறுமையும் அனுசரித்து போகிற அனுசரணையும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். நீ எப்போதும் எல்லாரிடமும் புன்னகையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் பாதி விஷயங்கள் சுலபமாக சந்தோஷமாக முடிஞ்சிடுமேன்னு செல்லமே. ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை சரி செய்கிறதுக்காக செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. ஒரு விஷயத்தை மனசில் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாமல் நேரமும் காலமும் தான் விரயமாகும். ஆனால் அதை யோசித்து எப்படி சரி செய்கிறதுன்னு நீ செயல்படும் போது அது உனக்கு சாதகமாக நல்ல பலனையும் முடிவையும் கொடுக்கும் அல்லவா. நீ எப்போதும் உற்சாகத்தோடு செயல்படு. உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் வராத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். யாராவது வேணும்னே உன்னை கோவப்படுத்தி நீ கோவப்பட்டு கத்தி பேசுகிறத அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை கெட்டவனாக காட்டி உன்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவங்க நல்லவங்களை போல காட்டலான்னு நினச்சாங்கன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட அமைதியாக இரு. எந்த இடத்திலும் யார் முன்பாகவும் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். எப்போதும் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையாக கையாள கற்றுக்கிட்டினா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னால் எளிதாக சுலபமாக சமாளிக்க முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டாலோ அல்லது பயப்பட்டாலோ பதட்டப்பட்டாலோ அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் போயிடும். என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை தலைக்கு மேலே இடியே விழுந்தாலும் வெள்ளமே வந்தாலும் அதை நிதானமாக நீ கையாள கற்றுக்கிட்டினா அது ஒன்றுமே இல்லாத விஷயமாக மாறிடுமே செல்லமே. ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் அல்லவா. நீ எதை கேட்டாலும் கொடுக்க நான் இருக்கேன். நீ எது வேணும்னு கண்ணீர் வேண்டி கண்ணீரோடு கைகூப்பி என்னை வணங்கி தொழுதாயோ அந்த உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். எல்லா விஷயங்களிலும் முயற்சியை மட்டும் நீ செஞ்சினா போதும். மற்றதையெல்லாம் நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். உன் பழக்க வழக்கங்கள் நல்லதாக இருக்கும்போது, நீ ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சீர்படுத்திடுமே செல்லமே. நன்மையோ தீமையோ உன்னுடைய பழக்க வழக்கங்களும் நீ செய்கிற செயல்களும் தானே உனக்கான பலனை கொடுக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கு கிடைக்கிற அனுபவம் தான் உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய சொத்து. உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நீ அதை பொறுமையாக கையாள கற்றுக்கும் போது, உனக்கு கிடைச்ச அனுபவங்களின் மூலமாக சரி செய்யும் போது எல்லாமே சரியாயிடும். உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் தவிர அது ஒன்றும் தடைக்கற்கள் கிடையாது. உனக்கு மன அழுத்தமோ வருத்தமோ வரும்போது உடனடியாக அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. அதை விட்டுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு நடந்ததையே யோசிக்காம நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. உன்னுடைய மன அழுத்தமும் கவலைகளும் காணாமல் போய் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் செல்லவே. ஒரு சின்ன கல்லை கூட எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கண்ணுக்கு பக்கத்தில் பிடிச்சி பார்த்தீன்னா அந்த சின்ன கல் உன் கண் பார்வையை முழுசாக மறைச்சிடும். சுற்றி அந்த கல்லை தவிர்த்து மற்ற எதையுமே உன் கண்களுக்கு காட்டாது. அதே போல தான் இப்போ நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னுடைய சின்ன பிரச்சனையை கண்ணுக்கு மிக அருகில், மனசுக்கு மிக அருகில் வச்சு பக்கத்தில் பார்க்கறதுனால மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரியாமல் தடுக்கப்படுது. முதல்ல அந்த பிரச்சனையை தூரமாக தள்ளி வச்சு அடுத்தவங்க பிரச்சனைன்னு போய் யோசிச்சின்னா அதை எப்படி சரி செய்கிறதுன்ற முடிவு உனக்கு தெரிய வந்துடும். எப்போவுமே நீ யோசிச்சு பாரு. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், மன வருத்தம், பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா உடனே நீ அவங்களுக்கு சுலபமாக அறிவுரை சொல்கிற, அதை எப்படி சரி செய்யணும்னு சொல்கிற. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துருச்சுன்னா நீ அப்படியே சோர்ந்து போய் விடுகிறாய் அல்லவா. இனிமேலாவது உன்னுடைய பிரச்சனையாகவே இருந்தாலும் அதை தள்ளி வச்சு அடுத்தவங்க பிரச்சனை நினச்சி தூரமாக பார்க்கும்போது தான் அதை எப்படி சரி செய்கிறதுன்றது உனக்கு புரிய வரும்.
உனக்கு வழிகாட்டியாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வை உண்டாக்குவேன். மகிழ்ச்சிங்கிறது ஒரு அழகான அனுபவம். அது எப்போதும் உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போதும் எல்லா நொடியும் அன்போடும் கருணையோடும் மகிழ்ச்சியோடும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காக நன்றி உணர்வோடும் இறை பக்தியோடும் இருந்துவிடு என் செல்லமே. எந்த அளவுக்கு எல்லாரிடமும் அன்போடும் கருணையோடும் நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எல்லாத்தையும் எனக்கு கடவுள் தான் செஞ்சு கொடுக்குறாரு. என் கொடுத்த வாழ்க்கைக்கும் நன்றின்னு சொல்லும்போது அந்த நன்றி உணர்வுக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் உன் வாழ்க்கையில் புதுசாக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன். அந்த வாய்ப்புகள் மூலமாக நீ எதிர்பார்த்த வெற்றி உன்னை வந்து சேரும். நீ எதை நினச்சி ஏங்கி தவிக்கிறாயோ அது அத்தனையும் நடப்பதற்கான சூழல்களை நான் உருவாக்கி தர்றேன். ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக பயன்படுத்திக்கோ. உன்னுடைய இறை ஆற்றல் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். நீ எப்போதும் சிறப்பாக வாழலாம் என் செல்லமே. நடக்கவே நடக்காது நீ கைவிட்ட விஷயத்தை கூட இந்த அப்பன் முருகன் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உனக்கு பலன் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் இனிமே பயமே தேவையில்லை. நீ எடுத்த காரியத்தில் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறாய். முதல்ல உன்னுடைய உள்ளுணர்வு உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க ஆரம்பி. கொஞ்சம் அமைதியாக இருந்து உன்னுடைய செயல்களை நீ கவனமாக செய்யும்போது கண்டிப்பா எல்லா காரியங்களிலும் நீ நினைச்ச வெற்றி உனக்கு கிடைச்சிடும் என் செல்லமே. உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது நீ நினைப்பதெல்லாம் சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் உயரத்தை கொடுத்தே தீருவேன். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையும் உயரும் என் செல்லமே. நீ எப்போதுமே நேர்மறை சிந்தனையோட இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை நீ உறுதியாக நம்பு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ நிதானமாக யோசிச்சாலே எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன். சில நேரங்களில் சில பேருக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காம பேசாமல் அமைதியாக இருந்துவிடு. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் விளக்கி சொல்லி புரிய வைக்கிறது உன்னால் முடியாத காரியம். காலம் கண்டிப்பாக அனைத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கும். அப்போது அவங்களே உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. தான் செஞ்ச தவறை நினச்சி வருந்தி திருந்தி உன்னை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். திரும்ப திரும்ப நீ எதை நினைக்கிறியோ நீ எந்த வேலையை செய்கிறியோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும். இதை புரிதலோட இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கு என்ன வேணுமோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பாக நீ நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் தங்கமே. நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். அடுத்தவங்க தப்பு செய்யும்போது அதை கோவப்பட்டினா கத்துனினா அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதுக்கு பதிலாக ஒருவரை மன்னிக்கும் போது உன்னுடைய மன்னிக்கும் குணத்துக்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னுடைய பல தவறுகளை மன்னிப்பேன். யார் தப்பு செஞ்சாலும் பொறுத்து போகவும் மன்னிக்கவும் கற்றுக்கோ. மன்னிப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசை லேசாக்கிக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்க பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். நீ எப்போதுமே உறுதியான திடமான மனசோட தைரியமாக தளராமல் இரு. எந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்தி முயற்சி செய்கிறாயோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைச்சே தீரும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாவாறு உன்னை நீ மாற்றிக்கணும் என் செல்லமே. இல்லை எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு இப்படிலாம் இருந்தால் சரி வராதுன்னு எல்லா இடங்களிலும் நீ நினச்சதே நடக்கணும்னு எதிர்பார்க்காத. சூழல்கள் எப்படி இருக்கோ நீ போகிற இடம் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் உன்னை நீ மாற்றிக்கவும் அனுசரித்து வாழவும் இருக்கவும் கற்றுக்கணும். நேர்மையான உண்மையான வழியில் தான் நீ போகிற. அதனால் நீ வாழ்க்கையை நினச்சி பயப்பட தேவையே இல்லை.
உனக்கு பக்கபலமாக இந்த அப்பன் முருகன் எப்போதும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே வருவேன் என் செல்லமே. தேவையில்லாமல் நீ கண்டதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். உன் மனசில் இருக்க சஞ்சலத்தையும் சந்தேகத்தையும் அழித்தெறிந்து உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இருக்கிற மனஸ்தாபம் மனக்கசப்புகள் யாவும் நீங்கி நீ மன மகிழ்ச்சியோட ஒற்றுமையான வாழ்க்கையை வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும் என் செல்லமே. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுது. வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வானமே எல்லைன்னு நினச்சிக்கோ. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ. நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். நீ நேர்மறையாக இருக்கும்போது என்ன நடந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளும்போது எந்த விஷயமுமே உனக்கு தடையாக தெரியாது. எல்லா கெட்டதிலும் எல்லா பிரச்சனைகளிலும் இருக்கிற நல்ல வாய்ப்புகளை மட்டும் பார்க்க பழகு. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. உன் துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாக மாற்றி காட்டுறேன் என் தங்கமே. நீ கண்ணீரோடு எதை விதைச்சாயோ அதையே மன மகிழ்ச்சியோட பெறப்போற. உன்னுடைய எதிர்காலம் மிக அழகானதாக சிறப்பானதாக இருக்க போகுது. அடுத்தடுத்து நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துறேன். நிச்சயமாக நீ நல்லா சந்தோஷமாக வாழத்தான் போகிற. எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு இடைஞ்சல்கள் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நதிநீர் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கான கடலில் போய் சேருமோ அப்படி உனக்கான பாதையை நோக்கி நீ போய்கிட்டே இரு. கண்டிப்பாக உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இறையாற்றல் உனக்கு இருக்கும்போது நீ எதை நினச்சும் கலகலப்பட அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்குமே இலவசமாக சும்மா எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ எல்லாருக்கும் தானாக முன்வந்து போய் தயாராக உதவி செய்ய தயாராக இருக்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உன்கிட்ட இருக்கிறதாலேயே மற்றவங்களும் உனக்கு உதவி செய்யும்படி நீ செஞ்ச உதவிக்கு அவங்க பதில் செய்யும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். நீ என்ன கொடுக்குறியோ அதை நிச்சயம் பல மடங்கு திரும்ப பெறுவாய். உன் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோட உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நீ யாருடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கிறியோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுன்றதை உணர்ந்து இல்லதை செஞ்சு போயிட்டே இரு என் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கும் உனக்கு திரும்ப உதவணுன்ற எண்ணம் வரும். அப்படி உனக்கு உதவ எல்லாரும் தயாராக வரும்படியும் உனக்கான உதவிகளை செய்யும்படியும் நான் பார்த்துக்கிறேன். கையில் கிடச்சது மாணிக்கக்கல்லா அல்லது கூழாங்கல்லான்றது பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து தான் இருக்குது. எல்லாத்தையுமே சாதாரணமாக அலட்சியமாக பார்க்காம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் உனக்கான வாய்ப்பாக நினைக்க பழகு. இல்லாட்டி அலட்சியத்தின் காரணமாக நீ வைரக்கல்லை கூழாங்கல்னு நினச்சி தூக்கி எறியக்கூடும். எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சிடு. எல்லா நேரமும் இனி உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் சும்மா கிடச்சிடாது என் செல்லமே. கடுமையான உழைப்பும் தளராத ஊக்கமும் மன உறுதியும் கொண்டு நீ வாழ்ந்தினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். இறை ஆற்றலோட என்னை பரிபூரணமாக சரணாகதி அடைந்த உன் வாழ்க்கையை உயர்த்தி நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். ஒரு விஷயத்தை அடையணுன்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அதை அடைந்த பிறகு அதை தக்க வச்சுக்கிட்டு இன்னும் வாழ்க்கையில் உயரணுங்கிறதுக்கான வேலைகளையும் நீ சிறப்பாக செய்யணும்.